நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 24வது வசனம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை விதம் சொல்லுகின்றது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீதிமான்கள்னா யாரு? நீதியையும் நியாயத்தையும் செய்து தேவனுக்கு பயந்து வாழ்பவர்கள் தான் நீதிமான்கள். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய சிங்காசனமானது நீதியும் நியாயமும் அதனுடைய ஆதாரம் என்று சங்கீதம் 89 எழுதப்பட்டிருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளும் கூட நீதி உள்ளவர்களாய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் நியாயமாய் நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ எல்லாவற்றிலும் நீதியும் நியாயமும் உடையவர்களாய் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இப்படி வாழும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆகின்றோம். ஆமென். அப்போ அப்படிப்பட்டவர்களை பார்த்து வேதம் சொல்கின்றது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும். துன்மார்க்கர்கள் தேவ பக்தி இல்லாத, தேவனை அறியாத, தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்கின்ற, பாவத்திலே வாழ்கின்ற துன்மார்க்கர்கள் பயப்படுகிற காரியம் அவர்களுக்கு வந்து நேரிடுகிறது என்று எழுதியிருக்கிறது. ஒரு வேடிக்கையான ஒரு கதையை என்னுடைய பிள்ளைகள் சொன்னாங்க, நான் கேட்டேன். ஒரு மனிதன், மிகவும் கோபக்காரனான ஒரு மனிதன். அந்த மனிதன் எப்பொழுதும் வீட்டில் அவங்க மனைவியோடு பிள்ளைகளோடு சண்டை போட்டுக்கொண்டே இருப்பானா. அடிக்கடி அவன் சொல்வானா, நான் உங்களை விட்டுட்டு ஓடி காட்டில் போய் வாழ போகிறேன், காட்டுக்குள்ளே போய் நான் வாழ போகிறேன், உங்களோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருப்பானா. இப்போ திடீர்னு ஒரு நாள் இப்படி ஏதோ ஒரு நேரம் திடீரென்று அவனுக்கு கோபம் வந்தது. உடனே அவன் உங்களோட நான் இனிமேல் வாழ மாட்டேன், நான் காட்டுக்கு போய் நான் தனியாக நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி அவன் வீட்டை விட்டு, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு அவன் ஓடி போய் காட்டை தேடி ஓடி நடந்து போனானாம். அப்படி அவன் நடந்து போகும் பொழுது, காட்டு பகுதியை நோக்கி அவன் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, வழியில் ஒரு மனிதன் சொன்னானாம், இந்த காட்டுக்குள் ஒரு அருமையான மரம் ஒன்று இருக்கின்றது, அந்த மரம் நல்ல குளிர்ச்சியான நிழலை தருவதோடு நம்ம மனதில் என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் அது கொடுக்கக்கூடிய தன்மை உடையது என்று அந்த மனிதன் சொன்னானாம். உடனே இவனும் கூட அந்த மரத்தை தேடி அந்த காட்டுக்குள்ளாக தேடி நடந்து அதை கண்டுபிடித்து விட்டான். அருமையான ஒரு மரம், நல்ல அடர்த்தியான இலைகள் நிறைந்து நல்ல நிழலோடு இருந்தது. அவன் அவ்வளவு தூரம் நடந்து வந்த களைப்பில் அவன் அந்த மரத்தடியில் நின்றவுடன் அவனுடைய உள்ளம் விரும்பியது, நல்ல ஒரு கட்டில் இங்கே இருந்தால் நல்ல அருமையாய் படுத்து தூங்கலாமே என்று விரும்பினது. உடனே அருமையான ராஜாக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு அருமையான ஒரு கட்டில் ஒன்று வந்து இறங்கியது. அந்த கட்டிலை அவன் கட்டிலில் அமர்ந்த உடனே, பசியோடு வந்திருக்கிற நான் நல்ல விருந்துகளிலே பரிமாறப்படுகின்ற உணவு எனக்கு கிடைத்தால் எப்படி நலமாக இருக்கும், நன்கு சாப்பிட்டு நான் உறங்கலாமே என்று அவன் மனதிலே எண்ணினானாம். உடனே அவனுக்கு முன்பதாக ஒரு டேபிள் வந்து இறங்கியது. அதிலே பல வகையான உணவு பதார்த்தங்கள் விதவிதமாய் வந்து இறங்கியது. அவன் நன்றாக வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்து தூங்கலாம் என்று எண்ணினான். அதற்கு முன்பதாக, நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே, நாம் விரும்புகிறதெல்லாம் கொடுக்கப்படுகிறதே, நமக்கு நிறைய பணம் கிடைத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்லி எண்ணினானாம். உடனே கட்டுக்கட்டாக பணம் வந்து இறங்கியதாம் அவன் பக்கத்திலே. அதையெல்லாம் பார்த்தவனுக்கு ஒரே சந்தோஷம். சற்று நேரம் நாம் தூங்குவோம், இளைப்பாரி விட்டு இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் செல்லுவோம், நாம் நன்கு போய் மனம் போல வாழலாம் என்று எண்ணினானாம். அவன் தூங்குவதற்கு முன்பதாக அவன் எண்ணினானாம், நாம் தூங்கும் பொழுது இந்த காட்டுக்குள்ள சிங்கமோ புலியோ வந்து நம்மை வந்து கடித்து கொன்று போட்டால் நம்ம என்ன ஆவோம் என்று எண்ணினானாம். அவன் எண்ணின மாத்திரத்தில் அப்படியே காட்டுக்குள்ளிருந்து புலி வந்து அப்படியே அவனை கடித்து அப்படியே அவனை கொன்று போட்டதாம்.
துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் இல்லையா? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், சவுல் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கின்றோம். சவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்த பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கவே இல்லாமல் போகும் பொழுது அவன் பெலிஸ்தர்களோட யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடி போனான். அப்போ அந்த குறி சொல்லுகிற பெண் சொன்னதை அவன் நம்பி, இப்படி சொன்னது நமக்கு அப்படியே நேரிடும் என்று சொல்லி பயந்து பகலாக சாப்பிடாமல் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடந்தான் என்று நாம் 1 சாமுவேலிலே நாம் 29, 28, 29 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியே அவன் பயந்து போய் அவன் நடுங்கி கொண்டு இறந்தானாம். அதே போல அவனுக்கு மறுநாள் நடந்தது. அவன் யுத்தத்திலே அவன் மரித்து போனான். அவன் மகனும் மரித்து போனான். பாருங்கள், அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவர்களுக்கு நேரிடுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீதிமான்களாகிய நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது 8வது வசனம், செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியமானது என்று, தேவனுக்கு பிரியமானது. அதே போல 29வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நீதிமான்கள் விரும்புவது என்ன, அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க என்ன வேண்டிக் கொள்கிறாங்க தன்னை பார்த்து, அதற்கு அவர் பதில் கொடுக்கிறார். சங்கீதம் 34 ஒரு அருமையான வசனம் சொல்லுகின்றது. சங்கீதம் 34 15வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருக்குதான்? நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது, அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் வேணும். நாம் கூப்பிடுகிறதற்கு தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆமென். உங்களுடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் துன்மார்க்கருடைய ஜெபத்தை அவர் அருவருக்கிறார், அவர்களுடைய பலியை அருவருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி கொண்டே இருக்கிறது, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய மகன், என்னுடைய மகள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாள், எங்கு இருக்கிறாள், என்ன நடக்கிறாள். ஒரு சிறு குழந்தையை பெற்றெடுத்த உடனே அதை அழகாய் பேணி அதை அழகாய் வளர்த்து அது நடக்கும் பருவத்தில் கூட அந்த தாயானவள் இன்னைக்கு நடக்க பழகும் போது இன்றைக்கு 2 என் பிள்ளை வைத்து விட்டது என்று மகிழ்வாள். அடுத்த நாள் கவனித்து கொண்டே இருப்பாள், இன்றைக்கு 4 8 வைத்து விட்டது என்று மகிழ்வாள். அவளுடைய தாயினுடைய கண்களெல்லாம் தன்னுடைய பிள்ளையின் மேலேயே இருக்கும். அந்த பிள்ளை என்ன பண்ணுகிறது, நடக்கும் பொழுது தடுமாறி விழுந்தால் உடனே போய் தூக்கி விடுவாள். அப்படி அந்த பிள்ளையே நோக்கி கொண்டிருக்கும். சிறு குழந்தையை பெற்றெடுத்தவள், அவளுடைய கண்களெல்லாம் அந்த பிள்ளையின் மேலேயே இருக்கும். அது எப்படி நடக்குது, அது எப்படி சாப்பிடுகிறது, அது என்னெல்லாம் செய்துன்னு பார்த்து கொண்டே இருக்கும். அதே போல தான் தேவனுடைய கண்களும் கூட நீதிமான்களாகிய தம்முடைய பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்குது. இப்போ என் மகன் என்ன விரும்புகிறான் உள்ளத்தில், என்னுடைய மகள் இப்பொழுது என்ன ஜெபம் பண்ணுகிறாள், அப்படியே செவியை திறந்து வைத்திருக்கிறார். அவள் ஜெபிக்க மாட்டாளா, அவள் என்ன என்னை நோக்கி கேட்க போகிறாள் என்பதற்கு அவருடைய உள்ளம் ஆவலாக இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அப்போ நீங்கள் விரும்புகிறத தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை அப்படியே அவர் கேட்கிறார், உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு சகோதரியை சந்தித்த பொழுது அவங்க என்னோடு இவ்விதம் சொன்னாங்க. அந்த சகோதரியினுடைய அவங்களுடைய கணவர் ஒரு நல்ல ஒரு வேலையில், நல்ல அரசாங்கத்தில் நல்ல ஒரு வேலையில் உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க.
அப்போ அவங்களுக்கு திடீரென்று டிரான்ஸ்ஃபர் வந்தது. அப்போ டிரான்ஸ்ஃபர் வரப்போகுது. இப்போ எந்த ஊருக்கு போட போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஆவல், எந்த ஊருக்கு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம விரும்புகிற ஊருக்கு போடுவாங்களா அப்படின்னு அவங்க வந்து அந்த நேரத்தில் ஒரு ஆவலோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்க விரும்பினாங்க, இந்த அவங்க கணவர் பார்க்குற அந்த வேலை, அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் வந்து தூத்துக்குடியிலே டிரான்ஸ்ஃபர் ஆகி போனால் அங்கே இருக்கிற அலுவலகத்தில் இன்னும் அங்கே உள்ள காரியங்களை இன்னும் அநேகம் அறிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம், அது எதிர்காலத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று அந்த சகோதரன் விரும்பினார். அப்போ அவங்களோடு பணிபுரிகின்ற அந்த கூட இருக்கிற நண்பர்கள், அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, அங்கெல்லாம் எப்படி போடுவாங்க, அங்கெல்லாம் போடுறது கஷ்டம், அங்கெல்லாம் போட முடியாது, போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து உபவாச கூட்டம், நம்முடைய உபவாச கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு நாம் போய் ஜெபம் பண்ணுவோம் என்று வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்திருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவரே தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தால் எங்களுக்கு மிகவும் நலமாக இருக்குமே என்று அவங்க ஆண்டவர் சமூகத்தில் அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி என்றால் இந்த கூட்டத்தில் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று கேட்டிருக்கிறாங்க அந்த சகோதரி. அப்போ நம்முடைய சகோதரன் பேசும் பொழுது தாங்கள் நாடின துறைமுகத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார் என்று பேசியிருக்கிறார். அப்போ தூத்துக்குடி ஒரு துறைமுக பட்டணம். ஆமென், ஹல்லேலூயா. அழகாக அதை தொடர்ந்து உடனடியாக அவர்களுக்கு தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தது. அதை பார்த்த பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அங்கே டிரான்ஸ்ஃபர் போட மாட்டார்கள் என்று சொன்னவர்களாம் ஆச்சரியப்பட்டார்களாம். எப்படி நீங்கள் விரும்பினபடி உங்களுக்கு தூத்துக்குடிக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டார்களாம். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்கின்ற ஒரு எஸ்டேட் பகுதியில் வாழ்கின்ற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு மகனும் மட்டும் இருந்தாங்க, சிறு பிள்ளை மட்டும். அந்த பிள்ளைக்கு தகப்பன் இல்லை. இவங்க அந்த தாய் அந்த எஸ்டேட்டில் பணி செய்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்தாள். அவள் மிகுந்த தேவபக்தி உள்ளவள். அப்போது அந்த சிறு பிள்ளைக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்திருந்தா, உனக்கு என்ன தேவையோ அதை நீ ஏசப்பாவிடம் கேள் மகனே என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருந்தாள். அப்போ அவனுக்கு சரியான குளிர் நேரம், டிசம்பர் மாதம். அவன் வந்து விரும்பினான், எனக்கு நல்ல ஒரு பூட்ஸ் வேணும், அந்த குளிரில் போட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு பூட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டான். அம்மா அது வந்து எனக்கு நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு சரிப்பா உனக்கு ஏசப்பா கட்டாயம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா தனிமையில் அழுதாங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் பணம் இருந்தால் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து விடுவேனே, என்னிடத்தில் அந்த பூட்ஸ் வாங்கி அவன் விரும்புகிற வண்ணத்தில் வாங்கி கொடுக்க எனக்கு பணம் இல்லையே என்று சொல்லி அழுதார்களாம். அவன் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அவன் கேட்டானா, அம்மா ஏசப்பா கொடுத்து அனுப்புனாங்களா, எனக்கு வந்து சேர்ந்துருச்சா என்று கேட்டானா. இல்லை மகனே, ஒருவேளை கொரியர் லேட் ஆகி கொண்டிருக்கும், கொரியர் சர்வீஸ் லேட் பண்ணுவாங்களா இருக்கும், இன்றைக்கும் நீ திரும்பவும் ஜெபம் பண்ணு, உனக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னாங்களாம். அப்போ திரும்பவுமாக அவன் ஜெபம் பண்ணினானா. அவன் மறுநாள் ஸ்கூலுக்கு போய்விட்டான். மறுநாள் மத்தியான வேளையிலே அவர்கள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. இந்த தாயார் போய் திறந்த பொழுது ஒரு மனிதன் வந்திருந்தான். அவன் சொன்னான், இன்னைக்கு நம்ம ஓனர் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டாக எல்லார் வீட்லேயும் போய் கொடுத்து வரும்படியாக, உங்கள் வீட்டுக்கு போய் இந்த கிஃப்டை கொடுத்து வரும்படியாக அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி பெரிய பார்சலை வந்து கொடுத்தாராம். அவள் வாங்கி உள்ளே சென்று அதை திறந்து பார்த்த பொழுது அழகான ரெட் கலரில், சிகப்பு கலரில் தன்னுடைய மகன் விரும்பினபடியான அழகான ஒரு பூட்ஸ், அதோடு கூட அந்த குட்டி பையனுக்கு மாத்திரமல்ல அவளுக்கும் தேவையான நல்ல ஒரு கிஃப்ட் பொருள் ஒன்று அதிலே வந்திருந்தது. அவள் கண்ணீரோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொன்னாள். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, ராஜ்யத்தின் பாதி மட்டும் ஆனாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று அன்றைக்கு அகஸ்வரு ராஜா சொன்னார். ஒரு சாதாரண ராஜாவே, மனிதனாக இருக்கிற ராஜாவே இப்படி சொல்ல முடியுமானால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமென். சாலமோனிடம் ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புவது என்ன என்று கேட்டார். ஆமென். நீ விரும்புவது என்ன, அதை கேள் என்று சொன்னார்.
அப்போ ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ சாலமோன் கேட்டார், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டார். அப்போ ஆண்டவர் வந்து என்னெல்லாம் கொடுத்தார் யோசித்து பாருங்க. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ விரும்புகிறது தானே சாலமோன், விரும்புகிறது ஞானமுள்ள இருதயம் தானே. அப்போ அதை மட்டும் அவர் கொடுத்துருக்க வேண்டியதானே. அப்புறம் இன்னும் என்னெல்லாம் கொடுத்தாரு? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கர்த்தர் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ விரும்புகிறத மட்டும்தானே கொடுக்கிற தேவன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் எபேசியர் 3:20 எழுதியிருக்கிறது, நாம் ஜெபம் பண்ணுகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்போ பாருங்க, நம்ம விரும்புகிறது மட்டுமல்ல, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாக, நாம் நினைப்பதற்கும் அதிகமாக, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்கு கொடுக்கிற வல்லமை உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் விரும்புகிறது மாத்திரமல்ல, அவன் வேண்டினது மாத்திரமல்ல, அவன் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை சாலமோனுக்கு கொடுத்தார், ஆசீர்வதித்தார். ஆமென். நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தை போல உனக்கு முன்னாடியும் ஒருத்தரும் இல்லை, பின்னாடியும் ஒருத்தரும் இல்லை, உனக்கு சரியானவன் என்று சொன்னார். அதே போல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையை நான் உனக்கு தந்தேன், அதற்கு சரியானவன் உன் காலத்தில் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். நீ வாழும் பொழுது பூமி எங்கு உன்னை போல ஒருத்தருக்கு இந்த ஐஸ்வர்யம் கிடையாது சாலமோன். உன்னை போல நீ வாழ்கிற நாட்களில் இந்த பூமி எங்கும் உன்னை போல மகிமை ஒருத்தருக்கும் கிடையாது சாலமோன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தாராம். கேளாத நன்மைகள், நாம் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு சாலமோனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அப்படியே செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆமென். நான் வந்து என்னுடைய காலேஜ்லாம் படித்து முடிக்கிற நேரத்தில் நான் பிஎட் படித்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற துணையை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு பயம் வந்தது. அப்போது நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணினேன். கர்த்தாவே, நல்ல ஒரு ஏற்ற துணையை பெற்றோர்கள் தெரிந்தெடுக்கணுமே, சரியான ஒரு வாழ்க்கை துணையை, அன்பாக இருக்கிற, தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை பெற்றோர்கள் தெரிந்தெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்தேன், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அந்த லிஸ்ட்டுக்கு கீழே ஒன்று போட்டுட்டேன், ஆண்டவர் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே தாரும் என்று கேட்டேன். கர்த்தர் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே எனக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கும் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன விரும்புகிறீங்களோ அதை கட்டாயம் கொடுப்பார். அதற்கு மேலேயும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.